ஆலூர் ஷானவாஸ் அந்த மாநாட்டில் பங்கேற்கல. இன்னமும் உள்ளுக்குள்ள புகைச்சல் இருந்துகிட்டு தான் இருக்கா, மனக்கசப்புகள் இருந்துகிட்டு தான் இருக்கா அப்படின்ற கேள்விகளை அவருடைய ஆப்சன்ஸ் வந்து திரும்பவும் முன் வச்சிருக்கு. என்னதான் நடக்குது? ஆலூர் ஷானவாஸ் என்ன மனநிலையில தான் இருக்கிறார்? இது வந்து பதவி கேட்கறது, அந்த பதவி எங்களால் வாங்கி தர முடியாது. வக்போர்டு வாரிய தலைவர் கேட்கறாரு, நாங்க எப்படி தர முடியும்? இப்போ உள்ளுக்குள்ள அப்படி ஒரு கோரிக்கை இருக்கா? இல்ல, அவர் கேட்கிறாரு, நம்ம தர முடியல. அது எப்படி தர முடியும்? அப்படின்னா இந்த எம்எல்ஏ சீட் அதனுடைய வாய்ப்பு மறுக்கப்பட்டதில் அந்த மனக்கசப்பு தொடங்கி இப்போ வக்ஃப் போர்டு வாரிய தலைவர் பதவிக்கு அந்த இதில் நீண்டுகிட்டே இருக்கு. அது எடுத்துக்கலாம். அது அதுவும் அழகாக ஷானவாஸ் அவரே சொல்லியிருக்காரு. இது மூலமா ஆலூர் ஷானவாஸ் ஒரு கட்சிக்கு எதிரான ஒரு ஸ்டெப்பை எடுப்பாரு அப்படின்னு ஏதாவது தாட் இருக்கா உங்களுக்கு? இதை வாங்கி கொடுக்கலன்னா? எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, போனாலும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் பிரச்சனை இல்லை. திமுக போகணும்னா திமுக போயிடலாம், இல்லை விசிகால இருந்து ப்ராப்பராக வேலை செய்யணும்னா விசிகால இருந்து வேலை செய்யலாம். இது ரெண்டுத்துக்கும் இல்லாமல் கட்சிக்குள்ளேயே இருந்துக்கிட்டு ஒரு நெருடலான சுச்சுவேஷன் அவர் ஏற்படுத்திட்டு இருக்காரு. அதனால தான் நான் கேட்க வேண்டியதாக இருக்கு. கட்சி ஏகப்பட்ட இஸ்லாமியர்கள் இருக்காங்களே, அவங்களும் நம்ம மதிக்கணும்ல. பெண் சார்ந்த இஸ்லாமியர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து இஸ்லாமியர்கள் நல்லா தொழில் செய்யக்கூடிய இஸ்லாமியர்கள்லாம் வந்து நம்ம கட்சிக்காக இன்னும் ரொம்ப அரும்பாடுபட்டு வேலை செய்யறவங்களாம் இருக்காங்கல்ல. அவரை திமுக இயக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த திரு இசையமுதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் தற்போது விசிக தொடர்பான பல்வேறு விஷயங்கள் பற்றி பேசியிருக்கிறோம். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். ஆலூர் ஷானவாஸ் அந்த மாநாட்டில் பங்கேற்கல. இன்னமும் உள்ளுக்குள்ள புகைச்சல் இருந்துகிட்டு தான் இருக்கா, மனக்கசப்புகள் இருந்துகிட்டு தான் இருக்கா அப்படின்ற கேள்விகளை அவருடைய ஆப்சன்ஸ் வந்து திரும்பவும் முன் வச்சிருக்கு. என்னதான் நடக்குது? ஆலூர் ஷானவாஸ் என்ன மனநிலையில தான் இருக்கிறாரு? இல்லை, ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் வந்து இருந்தாலும் அவர் விருப்பம், இல்லாட்டினாலும் அவர் விருப்பம். யாரும் வாங்கன்னு எங்கள் தலைவர் சொல்லல. வந்தவங்களும் அரவணைச்சிக்கிறாரு, போகிறவங்களும் சரிப்பா அப்படின்னு விட்டுறாரு. அதனால் வந்து அவர் இருந்தால் மட்டும்தான் வந்து கட்சி இருக்குங்கிறதுல மனப்படலாம் எங்களுக்கு கிடையாது. மீடியாக்களுக்கு அப்படி இருக்கலாம், ஆனால் வந்து எங்களுக்கு அப்படி கிடையாது. இந்த மாநாடே எல்லாருக்கும் பதில் சொல்லியிருக்கும். இப்போ வேறு ஒரு எம்எல்ஏ போனார், யாராச்சும் கூட்டம் குறைஞ்சி போச்சிங்களா? இப்போ இவர் மட்டும் போனால் மட்டும் அந்த கூட்டம் குறைஞ்சிருமா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவர் வந்து பதவி கேட்குறது, அந்த பதவி எங்களால் வாங்கி தர முடியாது. வக்போர்டு வாரிய தலைவர் கேட்குறாரு, நாங்கள் எப்படி தர முடியும்? அதெல்லாம் கீழே கிடக்கிற பொருட்களையா? இல்லை, அதான் தேன் மிட்டாய், கடையில் கிடக்கிற தேன் மிட்டாய் வாங்கி தரதுக்கு இப்போ உள்ளுக்குள்ள அப்படி ஒரு கோரிக்கை இருக்கா? இல்லை, அவர் கேட்குறாரு, நம்ம தர முடியல. அது எப்படி தர முடியும்? அது வந்து ஆளுங்கட்சி முடிவு பண்ணி தான் கொடுக்க வேண்டியது. ஆளுங்கட்சி அழகாக ஒரு மந்திரி பதவி கொடுத்துட்டாங்க, ரைட்டு, அது ஒரு சந்தோஷம் தான். ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு எம்எல்ஏ இருந்தார், இப்போ வாரிய தலைவர்னு மற்றவங்களாம் எங்கே போவாங்க? மற்றவங்களும் அந்த பதவி மீது ஆசை இருக்காதா, மோகம் இருக்காதா? நம்மளும் 4 பேர் வணக்கம் வைக்கணும்னு நினைக்க மாட்டாங்களா? நம்மளுக்கு 4 பேர் உதவி செய்யணும்னு நினைக்க மாட்டாங்களா? அவரு மட்டும் எம்எல்ஏ ஆகணும், வாரிய தலைவர், இப்போ மற்றவங்களும் எங்கே போகிறது? அப்போ மற்ற கட்சியில் யாருமே இஸ்லாமியர்கள், எங்கள் கட்சியில் யாரும் இஸ்லாமியர்கள்லாம் இல்லையா? மக்கா கலிலாம் இல்லையா? அவர்களும் எந்த இது பதவிக்கு வர்றது இல்லையா? அப்படின்னா இந்த எம்எல்ஏ சீட் அதனுடைய வாய்ப்பு மறுக்கப்பட்டதில் அந்த மனக்கசப்பு தொடங்கி இப்போ வக்ஃப் போர்டு வாரிய தலைவர் பதவிக்கு அந்த இதில் நீண்டுகிட்டே இருக்கு. அது எடுத்துக்கலாம். அது அதுவும் அழகாக ஷானவாஸ் அவரே சொல்லியிருக்காரு. எனக்கு சீட்டு எல்லாமே மன வருத்தமா இருக்குன்னு அவரு ஒத்துக்கிட்டாரு. அவரே பல பேட்டியில் சொல்லியிருக்காரு. அப்ப சரி, மறுபடியும் அவருக்கு வந்து அந்த பணியில வந்து முதன்மை செயலர் கொடுத்தாங்க. அந்த முதன்மை செயலர் பார்த்தா வக்ஃப் போர்டு வாரிய தலைவர் வேணும்னா எப்படி? என்ன கடையில் விற்கிறாங்க? கள்ள மிட்டாயா? ஏன்னா எதுனா ஆட்டு கடையில் விற்பாங்க, இது ஈரல் விற்பாங்க, அதை வாங்கிட்டு வந்து கொடுக்குறதா? அப்படி ஒன்றும் கிடையாதுல்ல. இது அந்த கோரிக்கையை திரும்ப எப்படி அணுகிறாரு? இல்லை, எல்லாரும் கேட்குறாங்க, யாருக்குன்னு சொல்றது? எல்லாரும் கேட்குறாங்க, யாரும் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ ஒரு நபருக்கு மட்டும் நம்ம வாங்கி கொடுத்துட்டா அது எப்படி சரியா இருக்கும்? அப்போ மொத்தமாக இல்லைன்ட்டானா முடிஞ்சு போச்சு இல்லை? அப்போ பதவிக்காகவும் சுகத்துக்காகவும் இருக்கும்போது எப்படி ஏற்றுக்க முடியும்? அது தவறு தானே. அது ஷானவாஸு கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாமே ஆனால் நியூஸ் பேப்பர்கள் கிடைத்த வாய்ப்புகள் தானே. அது எப்படி வந்து நம்ம வந்து பேர முடியும்? மறந்துட முடியுமா அப்புறம் எல்லாத்தையும்? இல்லை, ஆனால் இப்போ இது மூலமா ஆலூர் ஷானவாஸ் ஒரு கட்சிக்கு எதிரான ஒரு ஸ்டெப்பை எடுப்பாரு அப்படின்னு ஏதாவது தாட் இருக்கா உங்களுக்கு? இதை வாங்கி கொடுக்கலன்னா? அவர் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, போனாலும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இஸ்லாமியர்கள் கோடி பேர், லட்சம் பேர் இருக்கிறாங்க, விசிகா இருக்கிறாங்க. அவரு போய் இப்போ ஷானவாஸ் வெளியே போயிட்டாருன்னா பின்னாடி எல்லா இஸ்லாமியரும் போயிடுவாங்களா? இப்போ ஷானவாஸ் போயிட்டாருன்னா இருக்கிற சிறுத்தைகள் பின்னாடி போயிடுவாங்களா? ஒரு சிறுத்தைகள் போக மாட்டாங்க. இஸ்லாமியர் அவரு பின்னாடி ஒரு ஒரு கூட்டம் இருக்கும்ல, ஒரு சரிவு ஏற்படும்ல. எந்த ஊர்ல? ஷானவாஸ் பின்னாடி என்ன ஊர்ல இருக்கீங்க?
அவருக்குன்னு ஒரு ஆதரவாளர் கூட்டம் இருக்கும். அதான் எந்த ஊர்லங்கிறேன் நான். எந்த ஊர்ல, எந்த கட்சியில, எந்த ஊர்ல சொல்லுங்க, அது சொல்லுங்க. எந்த ஊர்ல நீங்க சொல்லுங்க. இல்ல அவர் சார்ந்த பகுதியில சொல்றேன், இல்ல தமிழ்நாடு முழுக்க இருக்கட்டும் சொல்றேன். தமிழ்நாடு முழுக்க வந்து சோசியல் மீடியா இருக்கக்கூடிய தோழர்கள் அவருக்கு வந்து ஆதரவு கொடுக்கலாம். ஆனா விசிகா இருக்கக்கூடிய தோழர்கள் யாரும் ஆதரவு கொடுக்கல. தமிழ்நாடு முழுக்க மீடியா இருக்கக்கூடிய தோழர்கள் அவருக்கு ஆதரவு கொடுக்கலாம். விசிகா இருக்கக்கூடிய இஸ்லாமிய தோழர்கள் யாரும் ஆதரவு கொடுக்கல. அப்போ வந்து அதுதான், அது மீடியா பாப்புலரை வச்சு அவருக்கு ஏதாச்சும் ஆதரவு கொடுக்கலாம் போலிய, சிறுத்தைகள் யாரும் அவருக்கு ஆதரவு கொடுக்கல. நீங்க தேவையில்லாம வந்து ஒரு தனிநபர் போட்டு அப்படி உயர்த்தி பேசுறது வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா அவரை விட பல பேர் இந்த கட்சிக்காக வந்து உசுர கொடுத்தவனா இருக்கிறான், அந்த கட்சிக்காக கை இழந்தவன் இருக்கிறான், இந்த கட்சிக்காக கால் இழந்தவனா இருக்கிறான், இந்த கட்சிக்காக தன் படிப்பு இழந்து இருக்கிறான், தலைவருக்காக தான் என் தலைவர் தான் வேணும்னு சொல்லி திருமணம் பண்ணாத எவ்வளவோ பேர் இருக்கிறான், பதவியே வேண்டாம்னு சொல்லி தலைவர் மட்டும் எனக்கு போதும் எவ்வளவு பேர் இருக்கிறான். அப்ப நீங்க அவர் பதவி மட்டும் தான் வேணுங்க, அவர் மட்டும் எப்படி பிடிச்சி வச்சு இவ்வளவு தூரம் கேள்வி எடுத்துட்டு போறீங்க நீங்க? அது ரொம்ப நெருடலா உருவாகும்ல. நான் அதனாலதான் இப்ப நானும் கேட்கிறேன். இப்போ ஒண்ணு திமுக போகணும்னா திமுக போயிடலாம், இல்ல விசிகால இருந்து ப்ராப்பரா வேலை செய்யணும்னா விசிகால இருந்து வேலை செய்யலாம். இது ரெண்டுத்துக்கும் இல்லாம கட்சிக்குள்ளேயே இருந்துகிட்டு ஒரு நெருடலான சுச்சுவேஷன் அவர் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அதனாலதான் நான் கேட்க வேண்டியது. இல்ல அங்கதான் நான் மாறுபடுறேன். அவர் கட்சிக்குள்ள இருந்துகிட்டு தலைவருக்கு எதிராக அவர் செயல்படல, ஒண்ணு அவர் செயல்பட முடியாது. நானா இருந்தாலும் தலைவருக்கு எதாவது செயல்பட முடியாது. ஏன்னா இந்த கட்சியினுடைய வந்து நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அவருக்கு மட்டும்தான் சொந்தம். அதனால இதுல யாரும் கலங்குபடுத்த முடியாது. அவரு தான், அவரை மீறி இங்க எல்லாமே தொண்டர்கள் மட்டும்தான், இங்க யாருங்க தலைவர்கள்லாம் கிடையாது. அதனால வந்து அவர் இருந்துட்டே இருந்தாலும் கலங்குபடுத்த முடியல. இருந்தா என்ன, போனா என்ன, போனாலும் போகட்டும், இருந்தாலும் இருக்கட்டும். யாரும் பிடிச்சி வச்சுக்கல, யாரும் போன்னு சொல்லல, யாரும் வான்னு சொல்லல. எங்க தலைவரோட கேள்வி கேட்டாங்க, அழகு நவுந்து போயிட்டாரு. ஏன்னா சாமாசியம் பேர் 1 லட்சம் பேர் இருக்கிறான், பல லட்சம் பேர் இருக்கிறான் கட்சியில. யாருக்கு நம்ம போய் சொல்றது? அப்புறம் ஒருத்தருக்கு மட்டும் எம்எல்ஏ பதவி கொடுக்கணும், வாரியத்தினர் பதவி கொடுக்கணும், மற்றவங்களும் எங்க போவாங்க சொல்லுங்க? தமிழ்நாட்டில் இருந்து ஒரு 2 லட்சம் வாரிய பதவி இருக்கா? 2 லட்சம் பேர் வாங்கி கொடுத்து அமைதியான்னு சொல்றதுக்கு? அவங்க எதாவது இருக்கிறது வந்து ஒரு 30 வாரியமா 40 வாரியமா தான் இருக்கு. அதுல வந்து நீங்க வந்து அதே வாரியம் கொடுங்கன்னா அங்க எப்படி வாங்கி தர முடியும்? பதவி மோகம் இருக்கக்கூடாதுல்ல, பதவி சுகம் இருக்கக்கூடாதுல்ல, அது தவறு இல்லை. அது முதலம் கொடுத்துட்டாங்க, கட்சியில் முதலமைச்சரை கொடுத்துக்கிறாங்க, ரைட்டு, நம்ம நடப்போம், அப்படிதான் நம்ம நடக்கணும். அதை விட்டுட்டு வந்து பதவி மீது போனால் அப்புறம் வந்து இஸ்லாமியர்கள் யாரும் ஆசைப்பட மாட்டாங்களா? அது ஒன்று இருக்குல்ல, கட்சியில் ஏகப்பட்ட இஸ்லாமியர்கள் இருக்காங்களே, அவங்களும் நம்ம மதிக்கணும்ல. பெண் சார்ந்த இஸ்லாமியர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து இஸ்லாமியர்கள் நல்லா தொழில் செய்யக்கூடிய இஸ்லாமியர்கள்லாம் வந்து நம்ம கட்சிக்காக இன்னும் ரொம்ப அரும்பாடுபட்டு வேலை செய்யறவங்களும் இருக்காங்கல்ல. அவரை திமுக இயக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, திமுக இயக்கல. அவர் திமுக இயக்குதுன்னு வெளியில அவர் காட்டிக்கிறாரு. அவங்க இயக்க போறாங்க, திமுக இயக்க போறாங்க. திமுக வந்து மிகப்பெரிய இயக்கம். அது சானாசு இயக்கிறதுக்கு என்ன ஆயிருப்பாரு? சானாசு அவ்வளவு பெரிய சாவியா இயக்கிறதுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல, அவருனால கட்சிக்குள்ள ஒரு சலசலப்பு எழும் பொழுது இப்ப அதை வச்சுலாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமே. இல்ல, அது மூலமா கட்சிக்குள்ள இருக்க நிர்வாகிகளுக்கு ஒரு குழப்பமான மனநிலை ஏற்படுத்தினாலே அது திமுகவுக்கு வெற்றி. இல்ல, அப்படி கிடையாது. ஏன்னா இது வந்து எப்படின்னா வந்து இப்போ வந்து தேர்தல் சார்ந்து இருக்கக்கூடிய கட்சிகள் கிடையாது. இப்போ தேர்தல் சார்ந்தனா இப்போ திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், இல்லை காங்கிரஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து தேர்தல் சார்ந்து இயங்கக்கூடிய கட்சிகள். நாங்களாம் இன்னைக்கு தேர்தல் வேணுமோ நாளைக்கு வேண்டாம் கூட வெளியில் போவோம். ஏன்னா அதனால எங்களுக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. அதனால இது திமுகவில் வந்து இயக்கலை. இவரு வந்து திமுக அப்படி இயக்கிறதுமே வெளியில் காட்டிக்கிறாரோ இல்லையா நமக்கு தெரியல. அவங்களாம் கேட்டாப்பா, அவங்களும் சும்மா தான் இருக்கிறாங்க, அவங்க எங்கே போவாங்க? அவங்களே இன்னைக்கு வந்து லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க எங்கே போவாங்க? பாவம், அவங்க ரொம்ப குறை சொல்லக்கூடாதுல்ல. ஆமாம், அவர் சானவாஸ் அவர்கள் ஏதாவது அப்படி அவர் நிறைய மீடியாக்கள் நட்பு வட்டாரங்கள்லாம் இருக்குது, அது அவர் மூலமாக சில செய்திகள் சொல்லி ஏதாவது அவர் கேட்க சொல்கிறதுக்கு, அவர் பார்க்க சொல்கிறதுக்கு அப்படி ஏதாவது வாய்ப்புகள் உண்டு. மற்றபடி அவர் போனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் பயப்பட போகிறோம், எங்களுக்கு என்ன அவசியம் இருக்குது? இல்லை, நான் ஒரு விஷயம் கொஞ்சம் எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். இப்போ இந்த வக்ஃப் போர்டு வாரிய தலைவர் பதவியை அவர் கேட்குறாரு அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஆக்சுவலாக அந்த கான்வர்சேஷன் எப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி போயிட்டு இருக்கு? இல்லை, அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கிடச்சிச்சு. அது முதல்ல என்னென்னா, இது வந்து முதல்ல மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணி உருவாக்குனார் எங்கள் தலைவர் அவர். அப்போ என்னென்னா வந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் வந்து ஒருத்தர் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க, இவங்க தான் ஒரு மாவட்ட அவர் நிற்க வைக்கணும். ஏன்னா அது வந்து பொது தொகுதி, தனி தொகுதி கிடையாது, பொது தொகுதி. குன்னம் சட்டமன்றத்துக்கு ஒரு பொது தொகுதி. அப்போ என்னன்னா, அப்போ அங்கே பெரம்பலூர் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என்ன சொன்னாங்க, இல்லைங்க அந்த சமூகத்தை சார்ந்தவங்களுக்கும் தலித் மக்களுக்கும் வந்து அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்கும், அதனால் வேண்டாம், அதனால் நீங்கள் வந்து ரொம்ப தான். அப்போ நான் வந்து ஒரு வார்த்தை ரொம்ப என்னன்னா, நீங்கள் வந்து இஸ்லாமியர்கள் கொடுங்க. அப்போ வந்து
நான் தான் அவர் பேர் பரிந்துரை பண்ணேன். ஒரு ஷானவாசர் கொடுங்க, அப்போ வந்து தலித் ஓட்டு அவருக்கு வந்து விழுவும், இஸ்லாமியர் ஓட்டு அவருக்கு உள்ளபடியே விழுவும், ஓரளவு ஒரு 50,000 ஓட்டு வச்சு நம்ம வாங்குவோம் அப்படின்னு நினச்சி உள்ளபடியே நம்ம அவர் இது பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து அந்த பெரம்பலூர் மாவட்ட சார்பாக நான் ஒரு கோரிக்கை வச்சேன் தலைவர்கிட்ட போய், தலைமையில் போய் அந்த கோரிக்கை வச்சு அப்படிலாம் இது பண்ண முடியும்னு சொல்லி மறுபடியும் நாங்கள் போய் கொண்டுட்டு போய் வந்து தலைவர்கிட்ட போய் கொடுத்து, அதன் பிறகு நான் உயர்மட்ட குழுவில் பேசிட்டு தான் முடிவு பண்ணுட்டார். அதன் பிறகு வந்து இஸ்லாமிய தொடர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டார் தலைவர். கூப்பிட்டுங்க யாருக்கு நிற்கிறேன்னு சொல்கிறீங்க, அங்கே ஒரு யாராச்சும் ஒரு முஸ்லீம் மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லி மற்ற இது சொல்கிறாங்க, அதனால் வந்து கேட்குறேன். அப்போ வந்து யூசுப் பேர் ரொம்ப அடிபடுச்சு. அப்போ யூசுப் என்ன பண்ண, இல்லைண்ணே நான் வந்து நிற்கிறதுக்கு விருப்பம் இல்லைண்ணே, இப்போ மீடியாவில் வந்து ஒரு ஷானவாஸ் இருக்காப்புல, அதனால் நீங்கள் ஷானவாஸ் கூட ஒரு வாய்ப்பு பண்ணி கொடுங்க அப்படின்னு யூசுப் பாயின்னு இருக்காரு, அவரு தான் வந்து வாய்ப்பு பண்ணி கொடுத்தாரு. அப்போ அதன் அடிப்படையில் தான் அவரு பரிந்துரைப்புறம் தான் வந்து ஷானவாஸ் அவர்களுக்கு வந்து கொண்டு சட்டமன்ற தொகுதியில் வந்து தலைவர் தொகுதி அதுவும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அங்கே பார்த்து இஸ்லாமிய அந்த அளவுக்கு தான் ஓட்டு சரியாக இணக்கமாக வேலை செய்யல, இஸ்லாமிய இருந்து ஒன்று இணக்கமாக வேலை செய்யல. அதன் பிறகு தலைவருக்கு போய் வந்து லப்பக்குடியாடு, குளும்பூர், இன்னும் நிறையா செந்துரப்பேட்டெல்லாம் போய் தலைவர் போய் முகத்தை காட்டி இஸ்லாமிய ஓட்டு அதுக்கப்புறம் பெற்று அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ஓட்டு கிட்டத்தட்ட நம்ம வாங்கணும். அப்போ அதுவும் தலைவர் கூட இல்லைனா கூட உள்ளபடி வந்திருக்காது. ஏன்னா தலித் ஓட்டு மட்டும் தான் கிட்டத்தட்ட அவருக்கு அதிகமாக வந்துச்சு. இஸ்லாம் ஓட்டு தலைவர் போய் தான் வந்துச்சு. யாரும் இஸ்லாம் அந்த அளவுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கல அவருக்கு. அப்போ அந்த இருந்தார். அதன் பிறகு சரி வந்து திமுக நம்ம கூட்டணி வச்சு அப்போ யாருக்கு நம்ம வந்து அடுத்த சீட்டு கொடுத்து மறுபடியும் யூசுப் நம்ம கேட்கும்போது ரெண்டாம் இப்போ ரகுமான் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு வந்து நம்ம வந்து வேலூரில் கொடுத்துட்டோம். அப்புறம் வேற யாரும் யூசுப் பாய் தான் கொடுக்கல, அப்புறம் வந்து மக்கா கல்வியில் கொடுக்கல. அப்போ யூசுப் பாய் வரவைங்க, முபாரக்கும் ஒருத்தருக்காரு, அவருக்கு நம்ம கொடுக்கல. அப்போ யூசுப் பாய், முபாரக்கு, ரகுமான், அப்புறம் இவங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசும்போது இல்லைங்க யூசுப்பை பாருங்கன்னாங்க. அப்போ யூசுப் வந்து கூப்பிட்டு இல்லைண்ணா நான் வந்து இப்போ எனக்கு வந்து எனக்கு நிறைய வழக்குகள் இருக்குண்ணே, அதனால் நான் அதில் நிற்கலன்னா, அதனால் வந்து போனதான் நின்று தோத்து விட்டாவில், அதனால் மறுபடியும் ஷானவாஸை நீங்கள் கொடுக்கும்போது ஷானவாஸுக்கு மறுபடியும் வந்து நாகப்பட்டினம் கொடுத்தாங்க. அதில் தான் அவர் ஜெயிச்சு வெற்றி பெற்றார். அதன் பிறகு வந்து எந்த தொகுதி வேணுங்கிறது போய் அண்ணன் தளபதி அவர்கிட்ட அவரே போய் சொல்கிறாரு, இந்த தொகுதி சொல்லுங்க, இந்த தொகுதி நீங்கள் டிக்ளேர் பண்ண சொல்லுங்க அப்படின்னு அவர் போய் சொல்கிறாரு. அப்போ அதே ரொம்ப தவறு தானே. அப்போ அவர் மோகம், பதவி மோகம் எங்கிருந்து உருவாது பாருங்க. அப்போ சீட்டு கிடைக்கல, ரொம்ப வருத்தம் ஓப்பனாக சொல்லிட்டாரு. அதன் பிறகு அவர் வந்து அழகாக வந்து மறுபடியும் வந்து அக்பர் வாரி தருகிறாரு. அப்போ அது அப்போயே பேசி பார்த்தாங்க, இல்லை முடியாதுங்கிட்டாங்க. அப்போ என்ன தான் பண்ண முடியும், எவ்வளோதான் போய் முட்ட முடியும், எவ்வளோ தான் மோத முடியும், ஒரு குறிப்பிட்ட எவ்வளோ தான் மோத முடியும், முட்ட முடியும். ஆளுங்கட்சி நம்ம எவ்வளோ நாள் கேட்டு இருக்க முடியும். எங்களுக்கு வந்து இப்போ அவர் கேட்டாருன்னு சொல்லி ஆளுங்கட்சியிலையும் போய் கேட்டாச்சு. இல்லை ஆளுங்கட்சியில் அவர் அரசுகிட்டையும் முதல்வர் அரசியல் தெரிஞ்சவங்கள்ட்ட நம்ம கேட்கறது ஒன்று இருக்குல்ல, நம்ம அரசியல் எப்படி கேட்க முடியும், அரசுகிட்ட யாருமே கேட்க முடியும். அரசுங்கிறது ஒரு நிர்வாகம், நிர்வாகத்தை நம்ம கேட்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களை சொல்றாங்க. இல்ல அவங்க சொல்லிட்டாங்க அப்படிலாம் தர முடியாது, எங்க ஆளுங்கட்சிக்கு நல்லா நாங்க பண்ணுங்க, நாங்க என்னங்க நீங்க கொடுத்தீங்க, அதுக்கு நாங்க மந்திரி பதவி நாங்க கொடுத்துட்டோம், நீங்க எப்படிங்க மறுபடியும் வக்பர் வாதி நீங்க அங்க கேட்குறீங்க, எங்க கட்சியில இஸ்லாமியர்கள் இல்லையாங்க அப்படின்ட்டாங்க. அப்ப அதெல்லாம் நீங்க பாருங்க, இப்ப நம்ம கட்சியில நீங்க பாருங்க, வேலூர் இப்ராஹிமுடைய துணைவியார் கூட நம்ம கட்சியில வந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் நம்ம கட்சியில இஸ்லாமிய பறவைகள் இருக்கிறாங்க. அப்ப எல்லாரும் பெரிய பெரிய ஆட்களும் இஸ்லாமியர் நம்ம கட்சியில இருக்கிறாங்க. அப்ப இவரை மட்டும் எப்படி நம்ம கரம் தூக்கிட்டே இருக்க முடியும்? அது பார்க்கணும்னா மற்ற இஸ்லாமியர்கள் நம்ம வந்து உணர்வை நம்ம புரிஞ்சுக்கணும்ல. ஓகே, கட்சிக்கு எம்எல்ஏ ஆயிட்டாரு, கட்சியில முதலமைச்சர் ஆயிட்டாரு. அப்ப இதை விட வேற என்ன இருக்கும் அவருக்கு? அது நம்ம விமர்சனம் பண்ணல, இன்னமும் நம்ம கட்சியில் தான் இருக்காரு, ஆனால் விமர்சனம் பண்ணல. இருந்தாலும் அது அவர் தான் புரிஞ்சுக்கணும். அவர் மாநாட்டுக்கு வந்துருக்கணும்ல, வள்ளியில். அப்போ எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும், மாநாட்டுக்கு ரொம்ப வருத்தமாக தானே இருக்கும். ஆனால் வாழ்த்து போட்டிருந்தாரு. நம்ம ஃபேஸ்புக்கில் வாழ்த்து போட்டிருந்தா, ட்வீட்டில் வாழ்த்து போடல, ஃபேஸ்புக் வாழ்த்து போட்டிருந்தா அது ரொம்ப சந்தோஷம் தான். அது இல்லைன்னு சொல்ல வந்திருக்கணும்ல, அது வராமல் ரொம்ப வருத்தம் தான். இப்போ பேசும் பொருள் மாறல இதெல்லாம், அதுக்காக தான் சொல்ல வரேன் நான். சட்டப்பேரவையில் அமைச்சர் வன்னியரசு அவர்களுக்கும் பாமக எம்எல்ஏ கணேஷ்குமார் அவர்களுக்கும் இடையில ஒரு வார்த்தை மோதல் போயிருக்கு. இந்த டீலிமிட்டேஷன் விவகாரத்தில் இப்போது பொதுவாக இங்கே வந்து வன்னியரசு அவர்கள் சொல்கிறாரு, இங்கே ராமதாஸ் அவர்களை காப்பாற்றுவதை விட அமித்ஷாவையும் மோடியையும் காப்பாற்றுவதில் தான் வந்து ரொம்ப பிரயத்தனப்படுறாங்க அப்படின்ற மீனிங்கில் சொல்லியிருக்கிறார். அதுக்கு பாமக எம்எல்ஏ அவர் எந்திரிச்சு சொன்னது வந்து, நீங்கள் கட்சியை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் இதுக்காகவும் தான் நீங்கள் செயல்படுறீங்க. திருமாவளவன் அவர்கள் அறிக்கையில் ஒரு விஷயம் சொல்கிறாரு, வெளியில் நடந்துக்கிறது ஒரு மாதிரி இதுவாக நடந்துக்கிறாரு, மாற்றி அப்படின்ற ஒரு வார்த்தை முதல் ஒன்று போயிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? சட்டப்பேரவைக்குள்ள பாமகவுக்கும் விசிகாவுக்கும் நடுவில் ஒரு வார்த்தை மோதல். சட்டசபையில் ஒரு வாக்குவாதம் நடந்தோம், அந்த வாக்குவாதம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். ஒன்று. ரெண்டாவது நான் வந்து பாமகங்கிறது வந்து சாதி வரை கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி தோன்றின கட்சி தான் அந்த கட்சி. ஆனால் அந்த சாதி வரை கணக்கெடுப்பில் வந்து உயிர் நீத்த 21 பேர்களுக்கு வந்து ஒரு நினைவு எழுப்பியிருக்காங்க ஒழிய, மற்றபடி அந்த கட்சியில் அந்த இறந்து போனவங்களுக்கு யாருக்காவது ஒரு எம்எல்ஏ சீட்டோ இல்லை ஒரு கவுன்சிலர் சீட்டோ அப்படி எதுவுமே கொடுக்கவே கிடையாது. அவங்க நினைவு இருக்கு, அவ்வளோதான்.
அப்போ அவங்க பேசுகிற பேச்சு எப்படி நம்ம பேசும்போது அவங்க எடுத்துக்க முடியும்? இதே திமுக கட்சி சார்ந்தவர் வந்து 9 பேர் வெட்டி கொண்டாங்க மேலூரில். அது எங்கள் உணர்வாக நாங்கள் எடுத்து தமிழ் சாதியாக இருந்துட்டு எங்களுடைய மக்களை எங்கள் மக்கள் அப்படின்னு தலைவர் உணர்ந்து அவங்களுக்கு நினைவு மணிமண்டபம் எழுப்பி வருடம் நாங்கள் வந்து நிகழ்வு நடத்துகிறோம். நாங்கள் அப்போ யார் தமிழ் சாதிகளுக்கு யார் அந்த தலைமையை தாங்கக்கூடிய தலைவர் எந்த மக்களுக்காக உதவி செய்கிறார், நன்மை செய்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல. அப்போ ஒரு தொகுதி மறுசீராய் வரும்போது எங்கள் தலைவர் போய் அழகாக உட்காந்து என்ன ஏதுன்னு வந்து அழகாக சொன்னார். 1. 2வது வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொன்னாங்க. 2. அப்போ அவங்க ஏன் அந்த கூட்டத்தை கூட கலந்துக்கல? ஆனால் விஜயவில் கூட்டின கூட்டத்தில் ஏன் பாமக வந்து கலந்துக்கல? அது ஒரு பேசும் ஒரு கேள்வியாக இருந்துச்சுல்ல. அப்போ ஏன் அது யார் மேல் தவறாக இருக்கு? அப்போ ஒரு நாள் ஒன்றுக்கும் அவங்க ஒரு அறிக்கையை எப்படி விழுவாங்களோ அதே போல் அவங்களுடைய அரசியல் தன்மையை தான் நம்ம பார்க்குற மொழியே. அவங்க வந்து ரொம்ப அரசியலாக இயங்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. பாமகங்கிறது வந்து அவங்க வந்து 2 கொடி வச்சு நடத்தக்கூடிய ஒரு கட்சி. நாங்களும் 1 கொடி வச்சு நடத்துகிறோம். அவங்களாம் 2 கொடி வச்சு நடத்தக்கூடிய கட்சி. சாதிக்கு ஒரு கொடி வச்சுப்பாங்க, கட்சிக்கு ஒரு கொடி வச்சுக்குவாங்க. எப்பெல்லாம் கொடியை மாற்றிக்குவாங்க, திடீர்னு பார்த்தா கட்சியை மாற்றிக்குவாங்க, திடீர்னு பார்த்தா சாதியை கொடியை மாற்றி வச்சுக்குவாங்க. அவங்க நம்ம எப்படி அதை அவங்கள பேசும் போல எடுத்துக்க போகிறோம்? நம்ம எப்படி அதை எப்படி நம்ப முடியும்? எங்கள் தலைவர் இந்த தமிழ் சாதி மக்களுக்காக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, பட்டியலின மக்களுக்காக, எளிய மக்களுக்காக, சிறுபான்மை மக்களுக்காக, இடைப்பட்ட சாதி மக்களுக்காக உள்ளபடியே அவர் போராடிட்டு இருக்காரு, வாதாடிட்டு இருக்காரு. அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா ஊருக்கு தெரியும், உலகத்துக்கு தெரியும், நாட்டு மக்களுக்கு தெரியும். அதை எப்படி நாங்கள் அப்படி பேசும் போல எடுத்துக்க முடியும்? அந்த விவாதம் அது ஆக்கப்பூர்வமான விவாதம் தான். ஆனால் இருந்தாலும் எங்களுடைய நிலைப்பாடு, எங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு, எங்கள் தலைவர் நிலைப்பாடு மிக சாதுரியமான நிலைப்பாடை தான் நாங்கள் பார்க்குறோம். அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுலாம் வந்து அவங்க ஏதோ பத்திரிகைகள் மீது ஒரு ஃபோக்கஸ் ஒன்று தான் நான் பார்க்குறேன். நான் அதை ஓகே. ஸோ அதில் பொறுத்திருந்து பார்ப்போம். விசிக தொடர்பாக அடுத்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத அது தொடர்பாக இனி வரும் காலங்களில் பேசலாம். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்கள், கருத்துக்களை பயன்படுத்த மிக்க ரொம்ப நன்றி. நன்றி.